வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் உறுதி. செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திய நபரை நீண்ட தூரத்திற்கு லாரியில் தொங்கியபடியே சென்று பிடித்த போலீஸ். பரனூரில் இருந்து மறைமலை நகர் வரை நடந்த சேசிங். சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிகளில் பேரிகார்டுகளையும் மீறி லாரியை கடத்திச் சென்ற நபர். இருசக்கர வாகனத்தில் லாரியை விடாமல் துரத்தி பிடித்த போலீசார். லாரியை கடத்திச் சென்ற சுபாஷுக்கு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படும் நிலையில் தப்பி செல்லாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை. செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திச் சென்ற சுபாஷ் குறித்து அடுத்தடுத்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். பரனூரில் கோவில் ஒன்றின் உள்ளே புகுந்து பொருட்களை சூறையாடியதும் சுங்கச்சாவடி அருகே வழிப்பறியில் ஈடுபட முயன்றதும் விசாரணையில் கண்டுபிடிப்பு. செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திய நபர் சில நாட்களுக்கு முன் பெண் மீது கொதிக்கும் பாலை ஊற்றிவிட்டு தப்பி ஓடியது அம்பலம். கத்தியை காட்டி மிரட்டிய நபரை பொதுமக்கள் கல்லால் அடித்து துரத்திய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த நிலையில் 6 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு. இன்னும் 5 நாட்களில் தொடங்கும் என்பதால் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு என அறிவிப்பு. கர்நாடகத்தை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் 22ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேலும் வலுப்பெற்று புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வால்டாக்ஸ் சாலை, புளியந்தோப்பு சாலை, பேசின் பாலம், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு. சிவகங்கை கல்குவாரி விபத்தில் பாறைகளுக்கு இடையே சிக்கியிருக்கும் 5வது நபரின் உடலை மீட்க அதிநவீன இயந்திரங்களுடன் வந்துள்ள பேரிடர் மீட்புப் படை. 400 அடி பள்ளத்தில் பாறை இடுக்கில் உடல் சிக்கி இருப்பதால் மீட்பு பணியில் சிக்கல். சிவகங்கை கல்குவாரியில் மழை காரணமாக விபத்து நடந்துள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் உறுதி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 69,680 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,710 ரூபாய்க்கும் விற்பனை. நடிகர் ரவி மோகனுடனான பிரச்சனைக்கு 3வது நபரே காரணம் என மனைவி ஆர்த்தி பரபரப்பு அறிக்கை. எங்கள் பிள்ளைகள் படும் மனவேதனையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்றும் வேதனை.
தனது சொத்துகள் கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு ரவிமோகன் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை. மிக தெளிவாக திட்டமிட்டு தனக்கு தேவையான பொருட்கள் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில்தான் வீட்டை விட்டு வெளியேறினார் என ஆர்த்தி குற்றச்சாட்டு. டெல்லியில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் சென்னையை வீழ்த்தியது ராஜஸ்தான். 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அபார வெற்றி. ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டிகளுக்கான மைதானங்களை அறிவித்தது பிசிசிஐ. குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் போட்டி நியூ சண்டிகரிலும், குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டி அகமதாபாத்திலும் நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பாதுகாப்புக்காக ட்ரோன் எதிர்ப்பு வான் பாதுகாப்பு சாதனத்தை அமைக்க ஏற்பாடு. ஏழுமலையான் திருநாம பாடல்களை ரீமிக்ஸ் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அறங்காவலர் குழு கூட்டத்தில் முடிவு. அட்டாரி வாகா எல்லையில் மீண்டும் நடைபெற்ற கொடியிறக்கும் நிகழ்வு. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை தொடர்ந்து இயல்பு நிலை திரும்பியதால் நடவடிக்கை. கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடித்த காவலர்களை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர் மாவட்ட காவல்துறை அலுவலர்களை தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து பாராட்டு. மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக பேசிவிட்டு தற்போது கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் டெல்லி செல்வது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியா அல்லது கூட்டணியா? டிசம்பரில் அறிவிக்கப்படும் என தாவேக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தகவல். வக்ஃபு சட்டம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். இந்த விவகாரத்தை வாக்கு வங்கியாக அணுகக்கூடாது என்றும் வேண்டுகோள். அரக்கோணம் திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்து தெய்வச்செயல் நீக்கம். தெய்வச்செயல் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி திமுக நடவடிக்கை. ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கும் திரைப்படங்களின் விவரங்களை சேகரிக்கும் அமலாக்கத்துறை. பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை விரைவாக எடுப்பதால் அதற்குரிய பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விசாரணை. புதுச்சேரியில் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தகவல். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, அடிப்படை முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மதுரை அருகே கோவிலில் விபூதி அடித்தபோது மயங்கி விழுந்த பெண் உயிரிழப்பு. குடும்ப பிரச்சனையை பேசி முடிக்க குலதெய்வ கோவிலுக்கு சென்ற நிலையில் கணவரின் சகோதரரே சாமியாடி விபூதி அடித்தபோது விபரீதம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சொத்து பிரச்சனையில் தாத்தா மற்றும் பாட்டியை அடித்து கொலை செய்த பேரன் அபிஷேக் அவின்ராஜை கைது செய்து செஞ்சி போலீசார் விசாரணை. கொடைக்கானல் குணா குகை அருகே காட்டெருமை தாக்கியதில் முதியவர் படுகாயம். கேரளாவைச் சேர்ந்த முதியவருக்கு தேனி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. காரைக்கால் பேரளம் இடையேயான இறுதிக்கட்ட அதிவேக ரயில் சோதனை வெற்றி. 90 முதல் 120 கிலோமீட்டர் வரை ரயிலை இயக்கி நடந்த சோதனை.
சென்னை மீனம்பாக்கத்தில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியின் போது ராணுவ அதிகாரி மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வெயிலின் தாக்கத்தால் நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக விசாரணையில் தகவல். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவர் கார் ஏற்றி கொலை. மனைவி உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை. உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் சிக்கி தவிப்பு. பித்தோராகர் மாவட்டத்தில் உள்ள ஆதி கைலாஷ் பாதையில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பாதை முற்றிலும் துண்டிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் கல்யாண் பகுதியில் 4 மாடி கட்டடத்தின் ஸ்லாப் இடிந்து விழுந்து 6 பேர் உயிரிழப்பு. மேலும் 6 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.